ஏப்பா தேர்தல் அறிக்கை விடுறீங்களா தண்ணி அடிப்பீங்களோ? யார் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து விஜயிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாம் தண்ணி அடிப்பீங்களோ? இல்லை நாட்டில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை எது நல்லது எது கெட்டது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் 10ஆம் பட்ச தலைமை அதை கொடுப்பி இதை கொடுப்பி ஆட்டுக்குடி கொடுப்பி மாடு கொடுப்பி. ஏப்பா இதெல்லாம் என்ன பழக்கம்? நாடு நடக்க தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நினைக்கிற ஒரு முடி சத்தியமா அதிமுக திமுக கூட அழிச்சிட்டு போங்க குண்டை போட்டு. இது எதுக்கு சுருக்குமானி எதுக்கு? உங்களுக்கு டெண்டர் மாதிரி வந்துட்டீங்க நீங்க. ஒரு அங்கெங்கே கண்ணி வெடி மாதிரி வச்சிருங்க, யாழ்ப்பாணத்தில் வச்ச மாதிரி வச்சுட்டு தமிழ்நாடு அழிச்சு விட்டு போங்க. இது எதுக்கு 2 பேரும் கூறி கூறி ஏலம் போடுறதுக்கு? நீங்க எதுக்கு மாறி மாறி அதை தர்றீ இதை தர்றீ? என்னையா புத்திசாலித்தனம்? ஆட்சிக்கு வராதால் நான் சொல்லலாம், இன்னொரு ஆள் சொல்லலாம். ஆனா ஆட்சி நடத்தின உங்களுக்கு இதெல்லாம் பொய் சொல்லலாமா? எவ்வளவு யுத்த தண்டி வேலை உங்கள்ட்ட என்ன குஞ்சா அடக்கு பணா? வணக்கம், 8 நம்பர் தலைவர் பேசுறேன். அதிமுக கூட்டணி முடிவாகி போச்சு. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 300 வாக்குறுதிகள் சும்மா தாறு மாறா ரூம் போட்டு அடித்த மாதிரி சும்மா தூக்கத்தில் பற்றி வார்னு எழுதிட்டார் போகிறதையும். 300 அறிக்கை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்கும் ஒரு பிரிட்ஜு, எல்லார் வீட்டுக்கும் வந்தவொடனே 10,000 ரூபா அள்ளி வீசிட்டார். சும்மா மதம் மாறினவங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும். இந்து மதத்துலேருந்து யாராக இருந்தாலும் அயோத்திக்கு போறியா உனக்கு சும்மா. அதே போல் வெளிநாட்டுக்கு விசா இதுக்கு போறியா, அரபு நாடுகளுக்கு டூர் விசா போறீங்களா, இஸ்லாமியத்துக்கு குருநாதரை பார்க்கறதுக்கு அதுக்கு ஃப்ரீ. அதே போல் கிறிஸ்துவர்களுக்கு அதுவும் ஃப்ரீ. எல்லாமே சும்மா தாறுமாறாக போட்டு எழுதிட்டாது. நடக்கும் நடக்காதெல்லாம் கிடையாது. அள்ளி விட்டால் எரிவான். விதைக்கிறது முளைக்கிறது முளைக்காது போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வேகமாக இறங்கிட்டார் களத்தில். ஏற்கனவே ஸ்டாலின் பயங்கரமான அள்ளி வீசுறாரு அப்படின்னு சொல்லிட்டே பயங்கரமான கெட்டவேறு. ஏன்னா பல பிரச்சனையை அவரால் நிறைவேற்றவே முடியலை. நீ இந்த டெம்பரவரி ஆசிரியரை பூரா பெர்மனன்ட் ஆக்குன்னு சொன்னார், ஆக்கவே முடியல கடைசி வரைக்கும். என்ன காரணம்? பிரச்சனை. வாக்குறுதியை சொல்லிப்படுறது நிறைவேற்ற முடியறது இல்லை. ஏன்னா நாட்டினோட நிதி நிலைமையை பார்க்கணும், எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் பார்க்க சும்மா ரூமில் உட்காந்துக்கிட்டு எழுதி ஒரு பேப்பரை போய் காற்றுல தூக்கி எறிஞ்சு விட்டா யாரா நம்புவானா? வீட்டுக்கு ஒரு பிரச்சனை எவ்வளவு? 2 லிட்டரு உள்ள ஃப்ரிட்ஜா என்ன 5 லிட்டர் உள்ள ஃப்ரிட்ஜா எவ்வளவு? ஃப்ரிட்ஜுடைய தொகை எவ்வளவு? அதெல்லாம் வெளியிட்டீங்களா நீங்கள்? ஏற்கனவே ஜெயலலிதா மிக்சி கிரைண்டரு காத்திராட்டி கொடுத்துச்சு, தூக்கி 50 ரூபாய்க்கு விற்றாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு டெண்டர் தெரியுமா? 6000 ரூபா டெண்டர். 6000 ரூபா டெண்டர் பொருளை ஒரு நாள் ஓடலை, 1 மணி நேரம் ஓடலை. கிரைண்டரு மிக்சி காத்திராட்டி 3 ஓடலை. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? உங்கள் கோரிக்கைலாம் ஆறுகாப்பா கலைஞர் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் திமுகவுக்கு சால்றான்னு சொல்லக்கூடாது, திமுகவுக்கு உண்மையை பேசுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் கலைஞர் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லார் வீட்லையும். எத்தனை வருஷம்? 2006, 2007, 2008 இந்த தேதி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. 15-20 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்த மிக்சி 1 மணி நேரம் வீட்டில் ஓடிச்சுன்னா சுண்டி கூப்பிட்றேன். ஓடிச்சா? ஜெயலலிதா கொடுத்த மிக்சி கிரைண்டர் என்னாச்சு? காத்திராட்டாச்சு. வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன் எல்லாத்தையும். பழைய இரும்பு கடை சாமே ட்ரை சைக்கிள் வச்சு 50 ரூபாய்க்கு அழிட்டு போனேன். அது மாதிரி பிரிட்ஜை கொடுத்து பூரா பழைய இருந்து கொள்ளையடிக்கலாம் பார்த்துட்டீங்க நீங்கள். பிரிட்ஜை கொடுத்து என்னையா வாக்குறுதி கொடுக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதி இருக்கிற பூரா அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக இருந்தாலும் சும்மா எதுக்கா பைக்கு ஆட்டோ வாங்கினா 75,000 இதெல்லாம் நடக்கிறதா இல்லை? சரி இதுக்கெல்லாம் வருவாய் இங்கே எதில் கை வைப்பீங்க? ரோடு போடுறதா போடுறது இல்லையா? பள்ளிக்கூடம் கட்டுறது இல்லையா? இது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறது இல்லையா? வேலை இல்லாதவனுக்கு 2000 ரூபா மாதம். டிகிரி இப்போ ப்ளஸ் படித்து வேலை இல்லாத 2000 ரூபா. புதுசாக டிகிரி படித்த தொழில் தொடங்குறதுக்கு 25 லட்சம். ஏப்பா அதெல்லாம் நடக்கிறதா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு வருவாய் என்ன பண்ணுவீங்க? வருவாய்க்கு ஒன்று சொல்லுங்கள். இந்த வகையில் நான் வருவாய் ஈட்டுவேன், இதனால இவ்வளவு ஜிடிபி கூடும், 2 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி வருமானம் இருக்கிறது, இவ்வளவு தூரம் 5 லட்சம் கோடிக்கு ஆக்குவேன். அதை சொல்லுங்க. நீங்கள் எதையுமே சொல்லாமல் சும்மா இருக்க வந்த ஐயனார் கோயிலில் வாழப்பாது சூழ ஓட்டுற பாரு அப்படி இப்படின்னு வரவே முறை சொல்லிட்டு போனீங்கன்னா எப்படி சாத்தியம்? எப்படிப்பா சாத்தியம்? ஏற்கனவே சரியான கரண்ட் கொடுக்க முடியாமல் நாடு திண்டாட்டத்தில் இருக்குது தெரியுமா? நீ என்ன போல் முறை? ஏற்கனவே இருக்க பழைய 50 வருடத்துக்கு முன்னாடி இருக்க வயர் இன்னும் இருக்குது. 25% மின்சாரம் காற்றுல பறந்து போகுதுங்க. வீட்டுக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்க. உற்பத்தி பண்ண இடத்துல இருந்து பயன்படுத்துகிற இடத்துக்கு வரவே மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? தரமான வயர் கம்பியே இல்லைங்க. காலம் முடிஞ்சு வச்சதுக்கு புது கம்பி மாற்றிருக்கணும். எல்லா வீடுகளுக்கு இருக்கக்கூடிய வயர்களை பூரா நீங்கள் மாற்றலை. இப்போ இதை மாற்றினோம்ல, மேலுமே டெபாசிட்லாம் வாங்கிட்டு இருக்கீல்ல, சார்ஜெல்லாம் கூட்டுங்க இல்லை, ஏன் மாற்றலை? ஏன் உங்கள்கிட்ட வழி இல்லை? ஏன்னா கடை ஏற்கனவே 1 லட்சம் 2 லட்சம் கோடி ஈபி துறையில் கொண்டக்கட்டை நிற்குது. இனி விட்டுட்டா கடலை ஒன்று அமைக்க சாக வேண்டியது ஈபி துறை. அப்படி இதை மேம்படுத்துறதுக்கு உண்டான வேலையை போக தரையில் மின்சாரத்தை விட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாடுகளும் இன்னமும் நான் அதை பண்ணுறேன் இதை படிச்சுமா அள்ளி விட்டுட்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கம் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தையும் மக்களை வளர்க்கணுங்கிற என்ன கொஞ்சம் கூட இல்லையா? யாருக்குமே இல்லை. உங்களுக்கு ஸ்டாலின் கிடையாது. வரதே முறை அள்ளி வச்சிங்கன்னா விஷயம் அதுக்கு மேலே 3 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன். இவர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுப்பார். அவர் ஏன்னா ஒரே மாதிரி தான் பேசி வச்சு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாயின்னு. இவர் 3 சிலிண்டரா, விஷயம் 6 சிலிண்டர். தங்கத்துக்கு தாலி, இவர் தங்கத்துக்கு தாலி கொடுத்தாலும் சொன்னாலும் சொல்லான்னு தெரியல. ஆனால் விஜய் சொல்லிட்டாரு, நான் தங்கத்துக்கு தாலி கொடுப்பேன், ஒரு வகையில் கொடுப்பேன். இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாருமே முடிஞ்ச பயங்கரமாக தண்ணி அடிப்பீங்களோ எல்லாரும்? எனக்கு சந்தேகமாவளப்பா இருக்கு. ஏப்பா தேர்தல் அறிக்கை விடுறீங்களா தண்ணி அடிப்பீங்களோ? யார் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து விஜயிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாம் தண்ணி அடிப்பீங்களோ?
இல்லை நாட்டில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எது நல்லது எது கெட்டது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இன்னும் 10ஆம் பட்சத்தில் தலைமை அதை கொடுப்பி இதை கொடுப்பி ஆட்டுக்குடி கொடுப்பி மாடு கொடுப்பி. எப்பா இதெல்லாம் என்ன பழக்கம்? ஏற்கனவே கடை 15 லட்சம் 12 லட்சம் கோடி போயிருக்கு. நீங்கள் ஏன் சொன்னீங்க? இப்போ உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற எத்தனை லட்சம் கோடி போகுது? 25 லட்சம் கோடி போயிடும். அதோட எவனா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் மயக்கப்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் பூரா போய் நடு ரோட்டில் வந்து விற்கிட்டு சாக வேண்டிய எல்லாரும் பொணத்தை தூக்கலாம். எப்படி காசுக்கு எங்கே போடுறது? திட்டம் இல்லை, ரோடு ஓடுறது இல்லை, எதுக்குமே எல்லாமே இலவசம் கொடுத்தா காசு எந்த திட்டத்தில் கை வைப்பீங்க? நாடு வளருமா வளராதா? இல்லை நாடு தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நினைக்கிற ஒரு முடி சத்தியமா அதிமுக திமுக அழிச்சிட்டு போங்க குண்டை போட்டு. இது எதுக்கு சுருக்குமானி? எதுக்கு உங்களுக்கு டெண்டர் மாதிரி வந்துட்டிய நீங்கள்? அங்கே கண்ணி வெடி மாதிரி வச்சிருங்க, யாழ்ப்பாணத்தில் வச்ச மாதிரி வச்சுருக்க தமிழ்நாடு அழிச்சுட்டு போங்க. இது எதுக்கு 2 பேரும் கூலி ஏலம் போடுறதுக்கு? நீங்கள் எதுக்கு மாறி அதை தர்றீ இதை தர்றீ? என்னையா புத்திசாலித்தனம்? ஆட்சிக்கு வராதால் நான் சொல்லலாம், இன்னொரு ஆள் சொல்லலாம். ஆனால் ஆட்சி நடத்தின உங்களுக்கு இதெல்லாம் பொய் சொல்லலாமா? எவ்வளோ இப்போ தண்டி வேலை உங்களோட என்ன குஞ்சா அடக்கு போனால் அமெரிக்காவே திண்டாட்டத்தில் இருக்குங்கிறேன். பார்த்துங்க அரபு நாடுகள் எவ்வளோ பேர் செழிப்பான நாடுகள், என்ன கிணறு உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளை பிறந்தவன 50 லட்சம் போட்டேன். இன்னைக்கு எவ்வளோ போடுறா பாரு? 50,000 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துட்டானா? போட காசு இல்லைன்றியா? எங்கிட்ட காசு இல்லைப்பா, ஓடி போயிரு. முன்னாடி 50 லட்சம் போட்டப்பா காசு இல்லை, குழந்தை பிறக்காது அப்படின்ட்டான். என்ன காரணம்? குழந்தை பிறந்தா ரூபா விடணும், ரூபா கஜனாவை இல்லை. பெட்ரோல் டீசல் அவ்வளோ பெட்ரோல் நம்பி இருக்கக்கூடிய நாடு கூட நொடிச்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய நாடுகளே பின்தங்கி பணம் போடுறத பறிவட்டு ஓடுற பின்னோக்கி ஓடுறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லாத 5-10க்கு வழி இல்லாத நாட்டில் குடியிருந்துக்கிட்டு நான் அதை கொடுப்பேன் நான் இதை கொடுப்பேன் கூவுறீங்களா? நாடை அழிச்சிட்டு போகலான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் எல்லாரும். இது நல்லதில்லை. நாட்டுக்கு அவசியமான பேச்சா பேசினா பேசினா கட்சியை கழிச்சிட்டு நல்லா வெளியே போயிரு. உனக்கு மரியாதை கட்டு போயிடும் பார்த்துக்க. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், உன் உருப்படியாக பேசினா பேசு, இல்லைன்னா கட்சியை எல்லா பேரும் கிளச்சி விட்டுட்டு ஓடி அதே சொந்த ஊர் பக்கம் போய் விவசாயத்தை பாருங்கப்பா, போய் வேலை வெட்டியை பாருங்க. போய் என்ன நினச்சிக்கிட்டு தெரியும் நீங்கள்? இந்த 10ஆம் பட்சத்தில் பயல்கிட்ட போய்கிட்டு அதை தர்றி இதை தர்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? மயிரா தெரியும்? எது கொடுத்தா சும்மா ஒருத்தா வாங்குவேன். ஆனால் அதனுடைய விளைவுகள் என்னென்னு எனக்கு தெரியுமா? விளைவுகள் தெரியும். விளைவுகள் தெரிஞ்சால் கை வைக்க மாட்டேன். விளைவுகள் எவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்கும் தெரியுமா? இவ்வளவு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டா நாடு தம்பிச்சே போகும். 1% வேலை கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. வேலை கொடுத்தா படித்தவனுக்கு வேலை கொடுக்க முடியாது. ரோட்டில் இருந்துட்டு கஞ்சா விற்பா, பிக் பாக்கெட் அடிப்பா, கள்ளச்சாரையை வித்துட்டு நடு ரோட்டில் விற்க வேண்டி செத்து போவேன். அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிற போல கேட்குற கைது இருக்கிறாங்கன்னா முட்டாப்பே கூட்டமா நாங்கள்? நல்லதில்லை. கட்சி வச்சு நடத்துறதுக்கே நல்லது. எம்ஜிஆருக்கே நீங்கள் அசிங்கத்தை ஏற்படுத்துறீங்க, அவமானத்தை ஏற்படுத்துறீங்க. நீங்கள் கொடுத்த மிக்சிக்கு 2 என்ன ஆச்சு? தூக்கி வீட்டில் ரோட்டில் ஊரில் எரிஞ்சானே எல்லாரும் நாட்டில் உள்ள பூரா. இப்போ நீங்கள் புதுசாக மிக்சிக்கு வந்துட்டீங்களோ? தகந்து போகாது. உங்கள் பேச்சை கேட்டா தகந்து போகாது. பார்த்துக்குருவோம்.